வணக்கம் நண்பர்களே. 2026ல குரூப் 1 எக்ஸாமை டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்க மாணவர்கள். இதுக்கு முன்னாடி நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன், குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஆனால் என்னால் சரியா ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. இல்லை குரூப் 1 மெயின்ஸ் நான் மல்டிபிள் டைம்ஸ் எழுதினேன். ஆனால் என்னால் இன்டர்வியூ போயிட்டு அடுத்து சர்வீஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன் குரூப் 1 ப்ரிப்பரேஷன் சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கும், அதே நேரத்தில் நான் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துட்டேன்னா என்னால் சரியா மெயின்ஸ் எழுதிட முடியும். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நான் நோட்ஸ் மேக்கிங் மெயின்ஸ்க்கு நான் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் பண்றதை குரூப் 1 டாப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணி அந்த சீனியர் ஃபேக்கல்டி எவாலுவேட் பண்ணி எனக்கு 1-to-1 ஃபீட்பேக் கொடுத்தா நான் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எனக்கு ப்ராப்பரான நோட்ஸ் மேக்கிங் வேணும், ப்ராப்பரான மெட்டீரியல் வேணும். அண்ட் 1-to-1 ஃபீட்பேக் ப்ராப்பராக இருந்ததுன்னா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல மனநிலையில் பார்த்தீங்கன்னா எண்ணங்களோட நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அந்த மனநிலை எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ இதை நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை கொடுக்கும் வகையில் நம்ம அகாடமியில் செப்டம்பர் 20ல இருந்து எம்பிசிஎம் பேட்ச் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், அடுத்து பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம பேட்ச் டிசைன் பண்ணியிருக்கோம். இது பர்டிகுலரா யாருக்கு அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்காக. ஸோ அடுத்த வருஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கிற குறி தப்பாம நீங்க குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற இலக்கை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு சரியான வழியை காட்டும், அந்த கைடன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்ரி வீக் நீங்க குரூப் 1 ஆஃபீஸர்ஸோட நீங்க இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் போதும், அது மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதி உங்களுக்கான ஃபீட்பேக் 1-to-1 வாங்கும் போது அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கான சப்ஜெக்ட் கிளாரிட்டி தெளிவா உங்களுக்கு புரிய வச்சு அதை நீங்க புக்ல அண்டர்லைன் பண்ணி, நம்ம கிளாஸஸ் எல்லாமே புக் பேஸ்டு கிளாஸஸா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ புக்ல அண்டர்லைன் பண்ணிட்டு ஸோ அதை நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் சுலபமா அந்த சப்ஜெக்ட் கவர் பண்றது அப்படின்றது இது எல்லாமே நம்ம அகாடமியில நம்ம எம்பிசிஎம் பேட்ச் செப்டம்பர் 20ல ஸ்டார்ட் ஆகுது, நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த பேட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீங்க இந்த எக்ஸாமுக்கு தயாராகும் போது நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அதெல்லாம் கொடுக்கறது தான் இந்த பேட்சோட நோக்கமா இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக்ஸ் அந்த புக்ஸ் பேஸ்டு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அந்த புக் பேஸ்டு கிளாஸ், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்க எடுக்கிற நோட்ஸ், அந்த நோட்ஸை வச்சு நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க அண்ட் வீக்லி டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அப்போ நீங்க எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் அப்படின்றது 1-to-1 ஃபீட்பேக் மெயின்ஸ்க்கு நம்ம டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி அண்ட் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது நீங்க இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதா. ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்காது. ரொம்ப சுலபமா நீங்க மெயின்ஸுக்கு வேலிடேஷன் பண்ணிட்டு அழகா நீங்க தயாராகி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்படி எழுதும் போது நீங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூக்கும் ஃபர்தரா உங்களுக்கான கைடன்ஸ் நம்ம டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி மூலமா உங்களுக்கு கொடுக்கறது பர்டிகுலரா நான் கொடுக்கும்போது நீங்க அதுல அழகா நீங்க ப்ரிப்பேர் ஆகி இன்டர்வியூல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இருக்கணும். ஸோ அப்ப நம்ம A to Z ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது கண்டினியூஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறும் வரை கண்டினியூஸா உங்களுக்கான அன்லிமிடெட் கிளாஸஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் PDF மெட்டீரியல் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் புக்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ், பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் பேஸ்டு தான் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி தான் டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும் பார்க்கலாம். இது மெயின்ஸ்ல நம்ம பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி அகைன் பிரிலிம்ஸ் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிலிம்ஸ்ல 100% நீங்க பாஸ் பண்ணிடும். ஈவன் நீங்க குரூப் 1 பிரிலிம்ஸ் இதுவரை என்னால பாஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மெத்தட்ல போகும்போது நீங்க கண்டிப்பா குரூப் 1 பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க சர்வீஸ் வாங்குறதுக்கான அனைத்து விதமான சப்போர்ட் அப்படின்னு நம்ம அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போது இந்த சப்போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க 9360533992 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களோட இலக்கு குரூப் 1 அப்படின்றது டெப்டி DSP அப்படின்றது அச்சீவ் பண்றதுக்கு இந்த பேட்ச் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து நீங்க எங்களோட சேர்ந்து நீங்க படிக்கிறது, ரிவிஷன் பண்றது, டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா நீங்க 100% கான்ஃபிடன்ஸா நீங்க போய் எழுதுவீங்க அண்ட் பாஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்.